கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு அருமையான ஊழிய தம்பதியினர் 26 ஆண்டுகளாக கர்த்தருடைய அன்பை குழந்தைகள் நடுவிலே சொல்லி வருகிறார்கள். குழந்தைகள் நடுவில் முழுநேர ஊழியர்களை சந்திப்பதே மிக அரிது. ஒரு 1/4 நூற்றாண்டு அவர்கள் குழந்தைகள் நடுவிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். சிறப்பான ஒரு பணியை தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் அவர்கள் கடந்த 10-15 ஆண்டுகளாக வட இந்தியாவிலும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை பயணத்தை நாம் கேட்டு பல பாடங்களை கற்றுக்கொள்வோம். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஐயா, உங்களுடைய பேர், உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்க கூட பிறந்தவங்க, நீங்க எந்த குடும்ப பின்னணியில பிறந்து வளர்ந்தீங்க, எந்த புள்ளியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? பிரைஸ் லார்ட். என் பேர் இம்மானுவேல் ஹென்றி. நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் தான் பிறந்தேன். எனக்கு ஆசை ஒரு பாஸ்டர் ஆகணும்னு. ஆனால் பின்தங்கி போயிட்டேன். நான் பின்வாங்கியது போயிடுவேன். அதனால் கர்த்தர் என்ன சரியான நேரத்தில் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆண்டவர் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மகளை எனக்கு கொடுத்தாரு. எனக்கு மனைவியாக கொடுத்தாங்க. எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாக ஆகிட்டேன். ஊழியத்துல இருந்து திரும்பி பிசாசுடைய இதுல மாட்டிக்கிட்டேன். அப்புறமா போகும்போது திருமணம் எனக்கு நடந்தது. அதுல திருமணம் நடத்துக்க தான் இவங்க நிறைய ஜபிக்கிறவங்க. ட்ரக்ஸுக்கெல்லாம் ரொம்ப நான் அடிமையா இருந்தேன். பயங்கர ட்ரக்ஸ்லாம் அடிமையா இருந்தேன். யாருக்கும் தெரியாது. பண்ண கூத்துலாம் அப்படிப்பட்ட கூத்து. ஊழியக்காரன் பிள்ளையா அப்படின்றத விட எனக்கு கேட்பாங்க அப்படி. ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க. நான் தனியாச்சு வந்தாலும் கால் மட்டும் தலை மட்டும் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. ஆனாலும் நான் வாலிபத்தில் கொஞ்சம் வாங்கி போயிட்டேன். நான் படித்ததெல்லாம் இன்டர்மிஷனில் படித்தேன். ஆமாம், அவங்க தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து அங்கே தான் நான் படித்தேன். எம்பிஏ ஹாஸ்டலில் படித்தேன். கிறிஸ்துவத்தில் கூட எல்லாம் பாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். நான் முள்ளுகிற ஜீவியம் தான் அது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனால் திருமணத்துக்கு பிறகு கர்த்தர் என்ன சரியாக பிடிச்சாரு. ஆனால் உங்களுக்கு இயேசுதான் ஆண்டவர்ன்ற அந்த தெளிவுலாம் இருந்துச்சு? கண்டிப்பாக. தண்ணி அடிச்சோன்னு சர்ச்சுக்குள்ள பின்னால் உட்காந்துப்பேன். ஓ, ஓகே ஓகே. அந்த ஜீவியம் துன்மார்க்கம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகலை. துன்மார்க்கமா இருந்தாலும் கூட சொல்லுவாங்க மாம்ச கிறிஸ்தவன் தான். அதேதான், ஆவிக்குரிய கிறிஸ்தவன். ஆனா கிறிஸ்தவன் தான். ஆனா சின்ன வயசு உள்ள அந்த வசனம் எல்லாம் இருக்குது, உள்ள எல்லாம் இருக்குது. துன்மார்க்கமான உலகத்துக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் பின்னாலேயாவது சர்ச்சில் நின்று போனாதான் எனக்கு அன்னைக்கு அந்த வாரம் ஓடும் அப்படின்னு துன்மார்க்கம் தான். ஆனால் கர்த்தர் சரியான நேரத்துல சரி ஆண்டவர் திருமணத்துக்கு பிறகு ஊழியத்துல கொஞ்சம் வளர்த்தாரு. எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னும் நான் பலப்பட உதவி செய்தார். நாங்கள் அப்புறமா எனக்கு ஒரு நாள் பச்சாவோ எனக்கு ஹிந்திலாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னுடைய மனைவியிட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது. அப்போ தான் ஒரு நாள் அகஸ்டின் ஜெபகுமார் அவங்க பாட்டு பாடுறாங்க. பச்சாவோன்ற ஒரு பாட்டை சொல்லி பாடும்போது தான் தெரிஞ்சிச்சு, என்னை காப்பாற்றுங்க அப்படி. யார் சொல்கிறதுன்னா குழந்தைங்க கத்துறாங்க. ஓகே ஓகே. எனக்கு குழந்தைங்க ஊழியமே பிடிக்காது. முதலாவது எங்கள் சர்ச்சில் ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்முடி இருந்தாலும் பிள்ளை பிள்ளைங்களை அடித்து தோற்றி விட்டுருவேன். எனக்கு பிடிக்காத ஒளி சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. ஆனால் ஆண்டவர் எனக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணார். ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாகன்னு சொல்லி கூப்பிட்டாரு என்ன. அது எனக்கு புரியாமல் இருந்துச்சு. எனக்கு ஏன் அந்த மாதிரி நான் ஒரு பெரிய வர்ஷிப் லீடர் ஆகணும், ஒரு பாஸ்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நான் அதுக்கு அனுமதிக்க. ஆண்டவரோட சித்தம் வேற இல்லை, என் விருப்பம் ஒன்று இருந்தாலும் ஆண்டவர் சித்தம் ஒன்று இருக்குது இல்லை. அப்புறமா தான் ஆண்டவர் என்ன இதில் இருக்குன்னு பார்த்தவர். 8 ஊழியக்காரங்க தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டாங்க, நீ ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாகன்னு. நானே டக்குன்னு கையை எடுத்து விட்டு போயிடுவேன். ஆனால் அதே வார்த்தையை அங்கே எனக்கு சொன்னார் அகஸ்டின் ஜெபகுமார்.
கொஞ்ச நாள் ஊழியம் சினிமா, ரொம்ப நாள் ஊழியம் சினிமா அப்படின்னு கேட்டார். ஆ. ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் அழைச்ச ஊழியத்துல இருந்தீன்னா ரொம்ப நாள் ஊழியம் செய்யலாம். ஆ. நீயே ஊழியம் செஞ்சுனா அது வந்து கொஞ்ச நாள் தான் நீ ஊழியம் செய்ய முடியும். ஊழியம் செய்யலாம், ஆமா. பட் அதில் இன்னும் பலன் பார்க்க முடியாது. ம். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் Okay. எங்களுக்கு வந்து அப்பத்துலேருந்து எங்களுக்கு அங்கே ட்ரெயின் பண்ணாங்க. அங்கே பார்த்தா சிறுவர் ஊழியத்தில் அதிகமாக எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. நிறைய கிராமங்களில் ட்ரெயின் பண்ணாங்க. ம். எப்படிலாம் பண்ணணும், எப்படி அதுலேருந்து நாங்கள் வந்து அங்கே 2 வருஷம் இருந்தோம். ஓகே. திரும்பி ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. ம். தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து எங்களை பயன்படுத்தினார், அதிகமாக பயன்படுத்தினார். போகாத இடங்கள்லாம் கதை போக வச்சார். ஓகே. சிறுவர் ஊழியத்தில் நிறைய பலன்களை பார்க்க வச்சார். அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு வருஷத்துலையும் நாங்கள் ஒரு டார்கெட் பண்ணுவோம். 1,00,000 பிள்ளைகளை ஒரு வருஷம் சந்திக்கணும்னு பிளான் பண்ணுவோம். ஓ. அந்த பிளானிங்கில் தான் அதிகமான இடத்த நாங்கள் போக வச்சிட்டார். ஆரம்பிச்சு. சால்வேஷன் டிவியில் கூட நாங்கள் 2-3 தடவை கத்தர் ஊழியத்தை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஓகே. ஆமாம், அது வந்து மறக்கவே முடியாது எங்களுக்கு வாழ்க்கையில். ம். அடுத்தது வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் ஆண்டு கொடுத்தார், நிறைய அழைப்புகள் வர வச்சார். ஓகே. நானும் என் மனைவி, என் பிள்ளைகள் 4 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்வோம். முந்திலாம் எங்கள் பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னதாக இங்கேருந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தூக்கிட்டு வண்டிகள் கிடையாது, கார் கூட கிடையாது. ம். ஆனால் ஆட்டோவில் போட்டு கழுத்து வரைக்கும் எல்லா சாமானும் நிரப்பிட்டே போய் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அவ்வளோ திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோம். ஓ. ஆனால் காலப்போக்கில் கத்தர் ஒரு காரை கொடுத்தாரு. அப்போ தான் ஃபுல்லாக நாங்கள் ஊழியம் அதிகமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் அதிகமாக போனோம். ஓகே. திருமணம் அப்புறமா கொஞ்ச நாள் ஆன பிறகு திருமணம், பிள்ளைகளுக்கு பெரியவங்கள திருமணம் ஆன பிறகு அவர்கள் தனித்தனியாக வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் நார்த் அதிகமாக போக ஆரம்பித்தோம். ஓகே. ஏன்னா இங்கே நிறைய பேர் நம்ம ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் அங்கே அந்த அளவுக்கு ஊழியங்கள் இல்லை, ஊழியங்கள் இல்லை. இது சிறுவர் ஊழியத்தில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பேர் செய்கிறாங்க. ம். பட் இன்னும் நியூ டெக்னிக்கலாக இந்த பப்பட் எப்படி யூஸ் பண்ணணும், ம். மேஜிக் வழியாக எப்படி யூஸ் பண்ணணும், ம். அப்புறம் வந்து காஸ்பல் எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கான ஒரு அந்த டெக்னிக்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக நாங்கள் அதிகமாக எல்லா ஸ்தாபனத்தோடும் தனிமையாக இருக்க மிஷினரிகளோட நாங்கள் போனோம். ஓகே. ஓகே. அப்போ பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, ம். வெஸ்ட் பெங்கால், ஓகே. யூபி, எம்பி வரைக்கும் நாங்கள் கார்லேயே போயிட்டு வந்திருக்கோம். அப்பா. ஆமாம், போய் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணோம். ஆனால் அதிகமாக நாங்கள் சவுத் அதிகமாக நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அதிகமாக சவுத் அதிகமாக நாங்கள் ரீச் பண்ணனால இப்போ அந்த பக்கம் போகிறதுக்கு போக நாங்கள் வாய்ப்பு முடியுது. கிடைச்சிச்சு. ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, எந்த ஆண்டு திருமணம் ஆச்சு, ஆ. நீங்கள் எத்தனை வருஷம் வந்து நீங்கள் கொஞ்சம் துன்மார்க்க ஜீவியத்தில் இருந்தீங்க, ம். அப்போ எப்போ நீங்கள் மனம் திரும்பினீங்க ஓகே. அப்படின்றது நீங்கள் சொன்னதுக்கு பிறகு ம். நான் வந்து அம்மா கிட்ட சில கேள்வி கேட்கணும். சரி நீங்கள் சொல்லுங்கள். சரி சரி நாங்கள் 92வது வருஷம் எங்களுக்கு திருமணம் ஆச்சு. கரெக்டாக 92 கல்யாணம். அதுக்கு முன்னதாக தான் நாங்கள் ரொம்ப துன்மார்க்கெட்டு இருந்தேன். ஓகே. ஓகே. 85 வரைக்கும் நாங்கள் வந்து ஓரளவுக்கு கர்த்தருடைய கிருபையில் நல்லா அப்பா அம்மாவோட கொஞ்சம் ஊழியத்தில் அந்த பயபக்தி தான். அந்த 85 மாறின பிறகு வந்து 85 டு 91 வரைக்கும் ரொம்ப துன்மார்க்கமான வாழ்க்கை தான். ஓகே. அப்புறம் 92க்கு பிறகு தான் அதை திருமணமான உடனே நீங்கள் மனம் திரும்பிட்டீங்களா இல்லையா, திருமணமாகி? கிறிஸ்துவ ஒரு டைம் என்ன நடந்ததுன்னா, ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. 1 இயர் நாங்கள் அது இதில் இருந்தோம். இவங்களுடைய பிடிவாதம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ம். 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 நான் பான் பறக்க அதிகமாக போடுவேன். ஓகே. இப்போ பான் பறக்க போடும்போது எனக்கு உள்ளெல்லாம் போயிடுச்சு. ஓகே. டாக்டரே திட்டிருக்காங்க. ம். அப்போ ஒரு டைம் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி உடுவியா விட மாட்டியா அப்படின்னு. ம். அப்படி என் பேக்கெட்லேருந்து எடுத்து போட்டு முழுங்கிட்டாங்க. ஓ. அவங்களுக்கு அபாய்டட் ஆயிடுச்சு. அது வந்து என்னை வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. அது வந்து எனக்கு வாழ்க்கை அது வந்து மறக்க முடியாது எனக்கு. அது இன்னும் எனக்கு மனசுக்குள்ளே அது இருக்குது. அது ஓகே. அப்புறமா நான் ஆண்டவரே உங்களுடைய சித்தமானால் என்னை வந்து நீ பயன்படுத்தி, இவ்வளோ மோசமாக இருக்கிறேன், பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுலேருந்து என் ஆண்டவர் ஒரு மாதிரி வேறு பிரிச்சார் என்ன. ஓகே. இவங்க ஜபம் என்ன அதிகமாக ஜபத்தில் அதிகமாக கொண்டு போய் பயன்படுத்தி அப்புறம் ஊழியத்தில் அதிகமான கொடுத்தாரு. அப்புறம் அந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்தாரு. முந்தி கூப்பிட்டு அந்த பச்சாவோன்ற வார்த்தையை கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு வியாதி எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் வந்து அம்மா கூட இருக்காது, அந்த மாதிரி அம்மா மாதிரி இருந்தது. ஸோ மேலே கிட்டே வர முடியாது, இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படி இந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் ஆண்டவர் முழுக்க உங்கள் சித்த எதுவோ அதை நான் செய்ய ரெடியாக இருக்கணும்னா அப்போ என்னை கூப்பிட்டாரு. ஓகே. திரும்பி அதே வார்த்தையை ஆட்டுக்குட்டிகளை மீட்பாகன்னு சொல்லி கொடுக்கும்போது தான் ஓகே. வேலையை நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொரியரில் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அந்த வேலையை நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேரமாக ஊழியத்துக்கு வரேன் ஆண்டவரேன். அப்போ தான் நான் உடனே நாங்கள் நார்த்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டோம். அண்ணங்கிட்ட பேசி போகிறோம். ஆமாம், அதாவது 92 நீங்கள் வந்து
92லேருந்து 2002 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம், இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. சரி, இப்போ உங்ககிட்ட வரேன். என்னன்னா, இப்போ நீங்கள் அவரை திருமணம் பண்ணும்போது அவர் ரட்சிக்கப்பட்டவர் நினச்சி பண்ணீங்களா? இல்லை தெரியாதா உங்களுக்கு இந்த மாதிரி? எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் வந்து முதல் முறையாக வந்து பார்த்தாங்க. பார்க்கும்போது என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீ நல்லா படிக்கிறேன், பைபிள் படிப்பான். அவர் வசனத்தை திறந்து சொன்ன உடனே ஃபாஸ்ட்டாக திறந்து படிக்கிறேன்னா, சங்கீதத்தை ஃபாஸ்ட்டாக திறக்கிறேன்னா, மல்லியா புத்தகம் அப்படி ஃபாஸ்ட்டாக திறக்கிறேன்னா, தொடர்ந்து படிக்கிறேன்னான்ட்டு எனக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்புறமா நல்ல ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னாங்க. பாட்டு பாடினேன். அப்புறம் ஜெபம் பண்ண வச்சாங்க. ஜெபம் பண்ணேன். அப்புறமா நான் நினச்சேன், அவங்க மகன் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு, அவங்க மகன் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறமா தான் திருமணமாகி அவங்க வீட்டுக்கு போய் முதல் நாளே எனக்கு வந்து இவங்களுடைய நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில இதெல்லாம் காட்டுறேன். அப்போ வந்து நம்ம தான், ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்துட்டே அப்பா அம்மா வந்து அப்பா பாஸ்டர் தான், சர்ச்சிலேயே வளர்ந்தேன். எங்கள் வீட்லேயே சபையை நடத்த ஆரம்பிச்சதுனால, சபையிலேயே நான் வளர்ந்ததுனால எனக்குள்ள வந்து ஒரு வைராக்கியம், உண்மையாக தான் பேசணும், வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி உண்மையாக பேசும்போது நிறைய பாடுகளை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸ்கூல் லைஃப்லேயும் சரி, வேலையில் நான் நர்ஸாக இருந்தேன் ஹாஸ்பிட்டலில், அங்கேயும் நான் உண்மையாக இருப்பேன். அங்கேயும் ஏதாவது எனக்கு வந்து நிறைய உபத்திரங்கள் வரும். நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். அந்த வேலை போனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம கர்த்தருக்காக உண்மையாக இருக்கணும் அப்படி தான் நினச்சி நான் வாழ்ந்து. அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது இவருக்கு என்னுடைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை காட்டினாங்க. மறுநாள் நல்லா இருந்தாங்க. திரும்ப வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அப்படியே ஒரு போதையிலே தான் வருவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம், அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப சொல்லலை. இதுக்கப்புறமா நான் கேட்கும் பொழுது தான் அவர் சொன்னார், ஆமாம்மா அவன் கொஞ்சம் பின்மாற்றமாக இருக்கான், நீ தான் உங்கள் கரத்தில் தான் இருக்கு, நீ நல்லா ஜெபிக்கிறேன்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், நீ தான் மாற்றணும் அப்படி. நான் என்னால் மாற்ற முடியாது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு முதல். நான் அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது யாரையும் என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. புதிய உறவுகள், புதிய இதனால் எனக்கு. ஆனால் நல்லா காலையில் எழுந்து எல்லோரும் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்கவுங்க தனித்தனியாக ஓடிடுவாங்க. எனக்கு பக்கத்துலேயே ரூம் வீடு எடுத்து வச்சதுனால அந்த ரூமில் போயிட்டு நான் அழுவேன். இங்கே எல்லா வேலையும் கடனை செஞ்சுட்டு நான் அங்கே போயிட்டு ஆண்டவர் சபையில் 11 மணிக்கு டக்குனு வீட்டுக்கு வருவாங்க. எங்கே வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒன்று பார்த்துட்டு போகணும். என் மேலே ரொம்ப பாசம் அன்பு ஜாஸ்தி காட்டினாங்க. உண்மையான அன்பான்னு கூட எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போது நானும் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் இது பண்ணும் பொழுது, அப்போ இந்த ட்ரெஸ்ஸில் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை. எங்கள் வீட்டில் யாருக்குன்னு நான் சொல்லலை இந்த காரியங்களை. ஆனால் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வரும். அப்படி வரும்போது இதுதான் கேட்கும் பொழுது சண்டை வரும். நான் அமைதியாக ஜெபத்திலேயே 2 பேரும் கை கோர்த்து ஜெபிக்கணும்னு கை பிடிச்சி நானும் அவரை ஜெபிப்பேன். நல்லா என் கூட ஜெபம் பண்ணுவாங்க. வெளியே வேலைக்கு போன உடனே ஈவினிங் வரும்போது மாற்றமாக வருவான். இப்படியே இருக்கும் பொழுது ஒரு 2 மாதத்தில் எங்களுக்கு மூளைக்காய்ச்சல் வந்துச்சு. மூளைக்காய்ச்சல் வந்த உடனே அதில் ஆண்டவர் தொட்டார். இறந்துருவாங்கன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்கள் அண்ணன் பாஸ்டாக இருக்கனால வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி அப்படியே இருந்தாங்க. மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லைட் கொரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி போயிட்டு வரும்பொழுது நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன். அவங்க வந்து அங்கே ஃப்ளைட்டில் ஒரு காரியம் நடந்துருக்கு. இவங்களே சொன்னாங்க என்கிட்ட, நல்லா நான் சிகரெட் அடிச்சுட்டு இது தண்ணி அடிச்சுட்டு கீழே இறங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்து விழுந்துட்டேன். அப்போ தான் எனக்கு திடீர்னு ஆண்டவர் என்னோட பேசினார். அந்த டைமில் நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அங்கே தொட்டிருக்கிறார். அவங்க அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அம்மா ஜெபம் பண்ண பாஸ்டர் தான் 2 பேரும் டெய்லி இவங்க நைட் வரும்போது தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட வந்த பிறகு கல்யாணம் பண்ண பிறகு அவங்க என்னோட கண்ட்ரோலில் விட்ட மாதிரி நானும் தலையில் கை வச்சு பக்கத்தில் கை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன்.
ஆனால் இப்படி எனக்கு ஒரு சமாதானம் இல்லாத பெருசு ஆண்டவரே. அப்போ நீ கேட்டல யாருன்னா நான் ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னு சொன்னல அந்த வார்த்தை ஆண்டவர். ஏன்னா எனக்கு ஆசை நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அப்போ தைரியமாக நான் போய் சுவிசேஷம் சொன்னேன்னா சொல்லும்போது என்னை வந்து அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து நம்மளால ஃப்ரீயாகவே யார்கிட்டே நம்ம பேச முடியலையே அப்படி சொல்லிட்டு நடக்கும். நீ கேட்டல அது நீ தான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சத்தம் வந்துருச்சு. அப்போது இவருக்காக அதிகமாக நான் செபிக்க அதுக்கப்புறமா பிள்ளைகளும் 2 பிள்ளைகளும் பிறந்தாங்க. இவங்களுடைய லைஃப்பும் டோட்டலாக மாறிச்சு. ஆனால் பெரிய விஷயம். ஏன்னா ட்ரக்ஸ்ல இருந்து குடியிலிருந்து வெளியில வர்றதெல்லாம் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதிலிருந்து மாற்றங்கிறது வந்து ஒரு சாதாரண ஜெபம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆனாலும் முழுமையா அவரை வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து நான் சம்டைம் கோச்சிட்டு வீட்டுக்கு கூட போயிடுவேன். அம்மா திரும்ப என்னை கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீ அங்கதான் இருக்கணும், இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா ஒரு நல்ல தாய் தான் நினைப்பேன். இன்னும் கூட அவங்களுடைய ஜெபம் கண்ணீர் வந்து இந்த அளவுக்கு நான் ஊழியத்தை நான் 1992 நீங்க திருமணம் ஆச்சு. எந்த இயர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த ஒரு வருஷத்துலயே. சூப்பர். அதுக்கப்புறமா நீங்க ஒரு 2002 வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. 2000. அப்ப அந்த கால இடைப்பட்ட காலத்துல ஏதாவது ஊழியங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க? கண்டிப்பா. 92 to 2000 வரைக்கும் நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா ஆமா. 92லேருந்து நான் 2000 வரைக்கும் நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அதிகமாக ஒர்ஷிப் போவேன். கர்த்தருடைய கிருபையில கொடுத்த தாளந்து ஒரு நல்லா பாடுவேன். அவர் கொடுத்த தாளந்து நான் கண்டிப்பாக அதுக்கு நான் அதிகமாக டைம் கொடுப்பேன். அது மாதிரி பேரின்ப பெருவிழாலாம் போய் ஸ்கொயர்ல நான் பாட்டு பாடுவேன். அந்த ஊழியத்தை அதிகமாக நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன், என்ன ஆண்டவர் இந்த ஊழி தான் எனக்கா, நீங்கள் என்னத்தை கூப்பிட்டீங்கன்னா அப்புறமா தான் ஆண்டவர் மறுபடியும் நீங்கள் சொன்னதை அந்த ஞாபகப்படுத்தினார். மறந்து போனாலும் இந்த ஊழியத்தை நான் செய்ய வைத்தாரு. அப்பதான் எங்க ட்ரெயின் பண்ணா எனக்கு வந்து அங்கதான் ட்ரெயின். 2000 நீங்க ஜெம்ஸுக்காக 2000 எந்த பகுதிக்கு போனீங்க? வட இந்தியா. அங்க ரோத்தாஸ்ல பவுலியான்ற இடம். எந்த மாநிலம்? அதான் இது பீகார். அதுல அங்க போனோம்னா சபை ஊழியம் நினைச்சேன். நான் சபை ஊழியம் கொடுக்கல. ஆண்டவர் அங்க சிறுவர் வெளி தான் கொடுத்தாரு எனக்கு. அதனால கர்த்தர் அதே. ஆமா. நான் ஆனா ஆக்சுவலா என்ன வந்து ஒரு சர்ச்சு பாஸ்டரா தான் ட்ரெயின் பண்ணி அமிச்சாங்க. போகும்போது அந்த எங்கள் லீடர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்து உங்களோட அழைப்பவில்லை நீ நிற்கணும் அப்படின்றாரு. தான் சொன்னேனே, நீங்கள் அழைப்பில் என்ன தான் அந்த ஊழி நடக்க முடியுது. நீ சிறுவர் ஊழியத்தின கொடுங்க, உங்களுக்கு 3 நாள் நான் டைம் தரேன், போய் தனியாக ஜோப் பண்ணுங்க, ஜோப் பண்ணிட்ட பிறகு எனக்கு வாங்க, நீ அங்கே நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு அனுப்புனாங்க. அப்போ ஒரு 6-7 ஸ்கூல் கொடுத்தாங்க அவங்களுடைய ஜெம்ஸோட ஸ்கூலில் என்ன வேலை, பிபிஎஸ் நடத்துகிற வேலை, காஸ்பல் கொடுக்குற வேலை, ஸ்கிரிப்சர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போகிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போனோம். ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கணும், 30 கிலோமீட்டர் இருக்கணும், ஒரு இடத்துல நடந்தது. அப்புறம் கேம்ப் நடத்தணும், ரிட்ரீட் நடத்தணும். இதிலேயே நாங்கள் அதிகமாக நீங்கள் ட்ரெயின் பண்ணோன்னே ஊழியத்தை நான் அதிகமான சிறுவர் ஊழியத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் இருந்தேன், கிளினிக் வச்சு கொடுத்துருந்தேன். அங்கே வர பேஷண்ட்டுகளை நாங்கள் ஜெபம் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அங்கே நிறைய நஷ்டம் சில பேர் வருவாங்க. ஒரு டைம் வந்து அப்படி சிச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன். துப்பாக்கி காமிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியல. சோமனை நீங்கள் தைரியமாக ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. நீங்கள் இதெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் வந்துருக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு ஹிந்தி அப்போ பேச வந்துருச்சு? அப்போ நான் கற்றுட்ருக்குறோம். அப்போ நாங்கள் இருக்க பீரியடு எங்களுக்கு உடனே டிரான்ஸ்லேஷனுக்கு இன்னொருத்தர் ஒரு தம்பி இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து ஹிந்தியில் ஒரு 2-3 வார்த்தை பேசுவேன். அந்த மக்கள்கிட்ட கம்யூனிகேஷன் மட்டும் நான் பேசுவேன். அப்படி பேசும்பொழுது அவர் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டார். அப்புறமா அந்த அவருக்கு ஜெபம் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கு கொஞ்சம் சுகமானார். அவருக்கு ஒரு இதுவாக கம்முன்னு போயிட்டான், திரும்பி போயிட்டாங்க. ஒரே முறை ஞாபகம், ஒரு குழந்தைக்கு தலை இந்த பக்கம் இருந்தது. நாங்கள் வந்து அதே மாதிரி தான் துப்பாக்கி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றாங்க. எங்கள்கிட்ட என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. அந்த குழந்தைய தங்கி வச்சு 2 பேர் கை வச்சு கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணோம். ஒரு வார்த்தை மட்டும் தெரியும் எனக்கு, ஈசு லகுக்கு ஜெயம், இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏசு ரத்தம் ஜெயம், இதை மட்டும் ஹிந்தியில் சொல்லி தெரியும். அவங்க 7-8 கிலோமீட்டர் உள்ள போயிட்ட பிறகு அந்த கழுத்துக்கு சரியாக ஸ்ட்ரைட் ஆகிட்டாங்க.
நான் நினைச்சேன் ஒரு அடிக்க வந்துருவாங்களோ நினைச்சேன். ஒரு பெரிய கும்பலே வருது. பார்த்தா கையெடுத்து கும்புறாங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு. ஆமா, அதெல்லாம் ஒரு சாட்சி என் வாழ்க்கையில. அது பெரிய நிறைய சாட்சிகள். மிக இங்க இருக்கிறத கேட்டு நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். அவ்வளோ சாட்சி. நம்மளோட இருக்கிறது நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் நிறைய தடவை. நம்ம தனியாக போகும்பொழுது பிள்ளைகளை தனியாக படுக்க பொழுது அங்கெல்லாம் விஷப்பூச்சி ஜாஸ்தி இருக்கும். பிள்ளைங்க படுத்துட்டு இருப்பாங்க, இந்த பிள்ளைய அப்படியே தூக்குன்னுவாங்க. யாரோ தூக்கி பார்த்தா பாம்பு படுத்திருக்கும். இல்லை பெரிய நண்டு திறக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்படியே இருக்கும். அந்த பிள்ளைங்க திரும்பி படுத்திருந்தா கூட போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் எங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு. அதெல்லாம் மறக்கவே பாம்பு அடிக்கவே தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கற்பம்பூச்சை பார்த்தா எரிக்கிச்சு வருவாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் அற்புதத்தை எனக்கு என் மூலமா இங்க நிறைய நடந்திருக்கு. அதிகமா செஞ்சிருக்காரு. நாங்கள் இருந்த இடத்துல நிறைய சாரப்பாம்பு நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் உடைய வந்துடும், உள்ளே வந்துடும். அதெல்லாம் ஆனால் அந்த இடத்துக்கு ஏற்ற தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. பயத்தை எடுத்து போட்டு நான் உன்னோட கூட இருக்க வசனம். யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் தனிமையா இருக்கிறோம். அப்போ தனிமையா இருக்க சூழ்நிலையில ஆண்டவர் தான் எங்களுக்கு துணை, வேற யாருமே இல்லை. யாரையும் நம்பி நாங்கள் மனுஷன் நம்பி நாங்கள் போகல. கர்த்தரை சார்ந்துட்டதுனால கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தார். அந்த நிலைமையில 2 ஆண்டுகள் முடிஞ்சு சென்னைக்கு வந்தீங்க. சென்னைக்கு வந்தோடனே சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டே ஊழியம் பண்ணீங்களா? முழு நேரமா வந்துட்டேன். இருந்துட்டீங்க. அவ்வளவுதான். 2000 இருந்து இன்னி வரைக்கும் முழு நேரம். ஆண்டவர் சொல்லிட்டேன், கலப்ப மேல கையை வச்சு திரும்பி வைக்கிறவன் சீசனாவே இருக்க முடியாதுன்னு வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நான் அங்கே வந்து பீகார்ந்து வரேன். உள்ள ட்ரெயின்ல டாய்லெட்டை லாக் பண்ணிக்கிட்டு கல்கட்டால இருந்து வைசாக் வர வரைக்கும் ஆண்டவர்கிட்ட அழுதேன். என்ன ஆண்டவரே நீங்க கொண்டு போறீங்க, எனக்கு தெரியாது. என்ன தமிழ்நாட்டில் போனால் இந்த அளவுக்கு நான் ஊழியம் செய்வேனா அப்படியே நான் அழுதுருக்கும் போது அவனோட கூட இருக்கிற யோபு 42:2 ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். இது வரைக்கும் நான் அந்த வசனத்தை நான் இன்னொன்று தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்து நினைத்து ஒரு நாளும் தடைபடாது. அதை ஊழியத்தில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதே போல் அந்த இடத்துலேருந்து இங்கே வரும்போது ஒரு ஆண்டவர் பேசுறது, கலப்பை மேல் கை வைத்தும் பின்னிட்டு திரும்ப முடியாது. நான் வந்து கேட்குறேன், ஆண்டவர் நான் வேலைக்கு போகணுமா அல்லது ஊழியம் செய்யணுமா, எப்படி ஆண்டவர் என் பிள்ளைகளை. அப்போ 2 பிள்ளைங்க கொட்டி பிள்ளைங்க எங்கள் 2 வீட்டையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்லயும் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அது நல்லது. அது அப்பதான் கர்த்தரை சார்ந்து நான் வாழ்றதுக்கு எனக்கு அப்பதான் பிற்பாக்கிறது பின்னால வெட்டி விட்டுருவாரு. பவுலியும் வரணும் பிரிச்சு விட்ட மாதிரி. அதுல எனக்கு பின்னாலதான் அது தெரிஞ்சது மேட்ரு. அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, உங்க மேல கோச்சுக்கிட்டேன். ஆனா அது பிற்காலத்துல அது வந்து எனக்கு ஆஹா கர்த்தர் சரியானதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. விசுவாசத்தை நீக்க கற்றுக் கொடுத்துட்டாரு. பணத்துக்காக சேர்ந்து ஊழியத்துக்கு செய்யல. முழுக்க கர்த்தருடைய விசுவாசம், பிள்ளைகளை படிக்க வச்சதுல இருந்து, பிள்ளைகளை அவர் காலேஜில் அனுப்பினதுல இருந்து, அவருக்கு எல்லா காரியத்தையும் செய்யறதுல இருந்து அதே மாதிரி. ஆனா இங்கே நாங்க வந்து இருக்கும்போது சில பேர்கிட்ட ஆண்டவர் என்ன ஒட்டிக்க சொன்னார். அதுக்கான பாஸ்டர் ஜேக்கப் போச்சு அவங்களோட சேர்ந்து பண்ணாரு. அவங்கள்ட்ட நாங்க சிறுவர் ஊழியத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம். ஆரம்ப காலங்களெல்லாம் உட்காந்து செஞ்சிருக்கோம். இப்போ அவர் எங்களை வந்து நீங்கள் எங்கே போறீங்களோ கர்த்தரை ஊழியத்தை சரி போய் செய்யுங்க, கர்த்தவங்களை அழைச்சவர் உண்மை நடத்துங்க. அவங்களே எங்களுக்கு பின்னால் வந்து இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பண்றாங்க. அழைப்பு என்னன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அழைப்பு என்ன, எதுல ஆண்டவர் அழைச்சிருந்தான்றத திட்டவட்டமா ஆண்டவர். போன வருஷம் கூட நான் கேட்டேன், ஆண்டவர் ஒரு சபை வச்சு உட்காந்துருக்க வயசாயிடுச்சு ஆண்டவர் தீமையத்தில் சொன்னது நீ கற்றவை நிலைத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஆண்டவரை உயிர் உள்ள நாள் நான் அதுக்கான ஓடுவேன் அப்படின்னு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஊழியத்தை கொண்டு போறாரு. இப்போ ஒரு சடன் ஒரு 5 இயர்ஸா நான் பாக்குறேன். சிறுவர் ஊழியம் பிளஸ் ட்ரைனிங். அநேகர் நார்த்தில் அதிகமாக என்னை பயன்படுத்துறாரு. அநேகர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிராம ஊழிகள் என்னோட மிஷினரிங்க என்னோட சேர்ந்துப்பாங்க. வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் மினிஸ்ட்ரி பண்ணலாமா? ஆனால் மக்கள் எப்படி கேட்குறாங்க, ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டினா கூட அவ்வளோ க்ரௌடு வர மாட்டாங்க. நாங்கள் போய் நடு ரோட்டில் அண்ணன் இங்கே பார்த்துருக்குறாங்க. நடு ரோட்டில் நாங்கள் பப்பட்டு செஞ்சு இதெல்லாம் போட்டு முடிச்சோடனே அவ்வளோ க்ரௌடு உட்காருவாங்க. அதுலேயே நாங்கள் காஸ்பல் சொல்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார் எங்களுக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மொழியே எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மொழியை நான் பேசியிருக்கிறேன். நார்த்தில் ஒரு அண்ணன் சொல்கிறாரு, இந்த லாங்குவேஜ் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் பேசுனதெல்லாம் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் பேசியிருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல லோக்கல் லாங்குவேஜ் உண்டு, ஹிந்தி கிடையாது. ஆனால் அந்த ஹிந்தி அந்த இடத்துல ஆண்டவர் பேச வச்சிருக்காரு. நான் பேசுன ஹிந்தி ஆனால் எனக்கு தான் தெரியும். பட் வெளியே அவுட்டில் போகும்போது அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை நடக்குது. அப்போ வந்து
ஊழியம் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை. வாயோடு பேசுறது அவர். அதை வந்து என் வாழ்க்கையில நான் லைவா பார்த்துருக்கிறேன். அதனால இப்ப நாங்கள் துணிஞ்சு போயிடுறோம். எந்த லாங்குவேஜை பத்தி கவலையே கிடையாது. இப்போ அடுத்த வாரம் விபிஎஸ் பாருங்க, தெலுங்கு போயிடுவேன், அடுத்தது ஒரியா போயிடுவோம், அடுத்தது வந்து ஹிந்தி போவோம். அங்கங்கே போனோன்னு நாங்கள் என்ன உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். பாடங்களும் சரி, சப்ஜெக்டும் சரி, அவங்களோட உட்காந்து நல்லா சப்ஜெக்ட் பண்ணிட்டு. ஆனால் கர்த்தர் வல்லமையை பயன்படுத்துவார். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும். இடைவேளைக்கு பிறகு